தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்வியை மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன். 100 அடி சாலையில பாதி சாலை பஸ் அவரது 60 அடி 40 அடி தான் இருக்கு. அது முதல் தவறு. அங்க முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆம்புலன்ஸை யார் அந்த கூட்டத்தில் அனுமதித்தது யார்? இந்த கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லி ஆகும். அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது மக்கள் மத்தியில இட நெருக்கடி ஆகுது, நெரிச்சல் உண்டாகுது, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிற நிலைமை உருவாகுது. அடுத்தது மூன்றாவது பிரச்சனை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ், அடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு மேல. யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது? யார் யார் வீசினா? இதற்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும். இன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா இடத்துலயும் சுத்துது. அந்த யார் நபர் எதுக்கு வந்து கரூர்ல லைட் ஆஃப் பண்றீங்க? எதுக்கு ஆஃப் பண்றீங்க? அவ்வளவு ஜனம் இருக்குது. யார் சொல்லி லைட் ஆஃப் பண்ணப்பட்டது? இல்ல இல்ல நாங்க ஆஃப் பண்ணல, ஜெனரேட்டர் ஆஃப் பண்றோம். பொய். நாம பார்த்தோமா ட்ரோன் ஷாட்? அந்த இடம் தவிர சுத்தி முழுசும் இருட்டு. மொத்த கரண்ட் ஆஃப் பண்ணதுனாலதான் அந்த கூட்ட நெரிச்சல் உருவாச்சு. யார் எங்க போறோம் வரோம் தெரியாம அன்னைக்கு போய் விழுந்தாங்க. அதே மாதிரி யார் லோக்கல் ரவுடிஸ் தான் இத பண்ணிருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி, 10 ரூபாய் மந்திரி இருக்காரு ஒருத்தராங்க. புரியுதா? நான் எப்ப போனாலும் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு, நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும். இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கு தான் போனாரு. கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் சொல்றேன்.